வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு பட்டாணியை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, பூரி, நான் எல்லாத்துக்குமே ஒரு செமையான சைட் டிஷ்ங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது நமக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா வேணாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இது கூட 2 தக்காளியை நான் அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளியை பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து மசாலா பொடி சேர்த்துடலாங்க. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து சேர்த்துக்கிறேங்க. 1 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்த்திங்கன்னா 8 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சிடலாங்க. 2 நிமிஷம் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. நம்ம பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கோம், அதனால் அது 2 நிமிஷம் வச்சா போதும், வெந்துடும். இப்படியே கூட சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாங்க. இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிருச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சுங்க. இது கூட கசூரி மெத்தி உள்ளங்கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கசூரி மெத்தி ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கசூரி மெத்தின்றது காய்ந்த வெந்தயக்கீரை தான். அது சேர்க்காட்டி பரவாயில்ல, பட் நீங்கள் சேர்த்திங்கன்னா அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்குங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க, அதே டைமில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, நான், தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே செமையான காம்பினேஷனுங்க. சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இதில் உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் இருக்கிறதுனால குட்டீஸ்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.